கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தோம். இன்ட்ராக்டிவ் டீச்சிங் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணோம். டீச்சர்ஸை வச்சு ஸ்மார்ட் போர்டை வச்சு டீச் பண்ணோம். இருந்தாலும் எங்களுக்கே சில இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சில டாபிக்ஸ்லாம் என்ன ஆகும், எவ்வளோ தான் நம்ம வாயால் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு செய்கிற மாதிரி வராது. இப்போ சைக்கிள் ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். கார் ஓட்டுறதுக்கெலாம் இப்போ கிளாஸஸ் எடுக்கிறேன். பட் கிளாஸ் ரூமில் உட்காந்து கார் ஓட்டுறதை ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ரோட்டில் கார் ஓட்ட முடியுமா, சைக்கிள் ஓட்ட முடியுமா? நம்மளாக பண்ணி பார்த்தா தான் முடியும். அந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம்னா, இந்த டாபிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் எய்டாவது நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று சப்ஜெக்ட் புரியும், இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஒருத்தர் வரார், பேசிகிட்டே இருக்கார், வளவலான்னு பேசுகிறார், போர்டில் ஏதோ எழுதுறார். சின்ன பசங்க நாங்களும் அந்த வயசில் இருந்துட்டு தானே வந்திருக்கோம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது. அதனால் என்ன பண்ணோம், சில டூல்ஸ் டெவலப் பண்ணோம். நான் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், முடிஞ்ச அளவு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 4-5 சப்ஜெக்ட் கவர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து காமர்ஸில் வந்து பேசிக் வந்து என்ன ஆகுன்னா, பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்றும்பாங்க. பண்டமாற்றுன்னா என்னென்னா, நம்மளாம் ரூபாய் பைசா வந்து பழகிட்டோம், இன்னைக்கு ஜிபேலாம் வந்துட்டோம். பட் அந்த காலத்தில் வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும், ரூபாய் நாணயங்கிறது கிடையாது, காயின்ங்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பண்டமாற்று தான். ஒருத்தர் வந்து என்ன ஆகும், விவசாயியாக இருப்பார், இன்னொருத்தர் பானை பண்ணுவார், ஒருத்தர் மீன் பிடிப்பார், இன்னொருத்தர் துணி நெய்வார். இவங்கெல்லாம் என்ன ஆகும்னா, அவங்களால வந்து ரூபாங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது போது என்ன ஆகும், ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். எனக்கு இந்த தேவையை கொடுத்தா நான் பண்ணுறத உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு விவசாயி வந்து நெல் விளைச்சிட்டார், அவருக்கு துணி வேணும். வீவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து ஃபிஷ்ஷு வேணும்ப்பா, நீ ஃபிஷ்ஷு கொண்டு வந்தேன்னா நான் துணியை கொடுக்குறேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன்றார். அப்போ என்ன ஆகுது, யாருக்கு வந்து வீட்டு தேவைன்னு போய் பார்க்குறார். பானை பண்ணுறவனுக்கு வீட்டு தேவை, இவர் கையில் இருக்கிறது வீட்டு தான். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், பானையாக மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றிட்டார். இப்போ பானை யாருக்கு வேணும்னு பார்க்குறார். மீன் பிடிக்கிறவருக்கு பானை தேவையாக இருக்குது, ஸோ மீனுக்கு மாற்றிடுறாரு. இப்போ இவருக்கு பிரச்சனை சால்வ்டு. இவருக்கு துணி வேணும், கையில் மீன் இருக்குது, கொடுத்துட்டு மீனை வாங்கின்னு நிம்மதியாக வந்துடுறாரு. இப்போது என்ன ஆகுதுன்னா, நெல் இருக்குது, மீன் வேணும்னா 3 பேர்கிட்ட போய் இவர் இது பண்ண வேண்டியிருக்கு. இதுவே பணங்கிற கான்செப்ட் இருந்தால் என்ன இருக்குன்னா, இவர் போய் நெல்லை விற்றுருவார். யாரோ ஒருத்தர் யாருக்கு வேணுமோ 6 ரூபா கொடுத்து நெல்லை வாங்கிட்டு போய்ட்றேன். இவர் நேராக வந்து துணி நெய்கிறவங்கிட்ட போகிறார், கேட்குறார், 5 ரூபா கொடுத்தேன்னா நான் துணி தரேன், வாங்குற துணியை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ முதல்ல வந்து 3 பேர்கிட்ட போக வேண்டியது, இங்கே 2 பேர்கிட்ட முடிஞ்சிடுது. இது 3-2 தான் இல்லை, உங்களுக்கு அங்கே வந்து நல்ல நேரம் 3ல் முடிஞ்சது, 5 இது ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்டமாற்றில் என்ன கஷ்டங்கள் இருக்குது, ரூபா நாணயம் இருந்தால் என்ன இது இருக்குது, அண்ட் இது உங்களுக்கு புரியணுன்னா வை அப்படின்னு போட்டு நாங்கள் மொத்த இதையும் கொடுக்குறோம். இது வந்து காமர்ஸ்க்கு உண்டான ஒரு டாபிக், காமர்ஸ்க்கு எய்டு. இப்போது கெமிஸ்ட்ரிக்கு எப்படின்னு பார்ப்போமா. ஃப்ளேம் டெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு கெமிஸ்ட்ரியில். இது எங்கன்னா, ஒரு சால்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற மெட்டல் போர்ஷனையும் ஐடென்டிஃபை பண்ணணும், நான் மெட்டல் போர்ஷனையும் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ மெட்டல் போர்ஷன் ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஃப்ளேம் டெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு. ஒரு மெட்டல் ஆன சால்ட்டு ஒரு கலரில் எரியும். இப்போ லித்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ரெட்டில் எரியும். இப்போ மெக்னீஷியம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கலர் ரேஞ்சை விட்டு போய்டுறது, பட் இந்த ப்ளூ கலரில் எரியும். இப்போது பெரிலியம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நல்ல ப்ளூவில் எரியும். சோடியம் ஒரு எல்லோயிஷ் கலரில் எரியும். லித்தியம் கலர் என்ன, சோடியம் கலர் என்ன, ஸோ கலரை பார்த்து பண்ணலாம். இது வந்து உங்களால் போய் ஒரு நாள் லேபில் அலோவ் பண்ணுவாங்க நல்ல ஸ்கூல்ஸில், பணக்கார ஸ்கூல்ஸில். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அவ்வளோ வசதி இல்லாத ஸ்கூலில் போனீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் டெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் புக்கை பார்த்து தான் படிக்கணுங்கிறதுக்கு பதிலாக இதை இப்படி பார்த்து பண்ணலாம். நாங்கள் அது லேப் மோட். இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்து இது என்ன கலர், இப்போ நான் வந்து பொட்டாசியம் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஆன்சர் தப்பு. தி ஆன்சர் வாஸ் ருபீடியம் ரெட் வயலட். இப்போ அடுத்த நியூ ஃப்ளேம் கேட்குறேன், இது வந்து நான் கால்சியம் அப்படின்னு போடுறேன், கால்சியமும் தப்பு, அது வந்து கேசியம். நான் வந்து ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் என்னால் இதை சரியாக ஆன்சர் பண்ண முடியல. பட் உங்களுக்கு தெரியுறது எங்களால் என்ன மாதிரி உங்களுக்கு டூல் தரோன்னு. இது கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்.
இப்போது ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் வந்து ஒர்க் எனர்ஜி தியரின்னு வரும் 4th சாப்டரில். அந்த 4th சாப்டரில் அது பார்த்திங்கன்னா என்னலாம் ஆகுன்னா, ஒரு பிளேன், ஒரு நீட் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு, இப்போ இந்த லேப்டாப் இருக்குது வச்சுக்கோங்க, இந்த லேப்டாப்பை நான் தள்ளுறேன், இதான் அந்த லேப்டாப் தள்ளுறேன். இந்த லேப்டாப் 2 kgயாக இருக்கலாம், இல்லை 5 kgயாக இருக்கலாம். நான் தள்ளுற ஃபோர்ஸ் வந்து 11 நியூட்டன், 10 நியூட்டனாக இருக்கலாம், 25, 44 நியூட்டனாக இருக்கலாம். ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், இது ஸ்மூத்தாக இருக்கா, டஃப்பாக இருக்கா, அதெல்லாம் எவ்வளோ தூரம் தள்ளணும், இனிஷியல் ஸ்பீடு, இதெல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். நீங்கள் பார்க்கலாம் இங்கேயே ஃபைனல் ஸ்பீடு என்ன வரும்னு. ஸோ மாஸ் அதிகமாச்சுன்னா ஃபைனல் ஸ்பீடு என்ன ஆகும், 4.13லேருந்து குறைஞ்சின்னு வருது. மாஸ் கூடித்துனா என்ன ஆகும், ஃபைனல் ஸ்பீடு ஏறுறது. இது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சும்மா விளையாட்டுக்கு ஒரு தடவை புஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆக்சலரேஷன் வருது என்ன. இது ஃபிசிக்ஸுக்கு. இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 100 இன்ட்ராக்டிவ் டூல் ஃபார் ஃபிசிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் என்ட்ரி. இப்போ டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிற சாப்டரில் ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி நம்ம எடுத்துக்கிறோம். என்ன ஆகுதுன்னா, குமாருங்கிறவர் நமக்கு 5000 ரூபாய் தரணும். அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் முடியாதுப்பா, நான் 4900 தரேன், வாங்கிக்கிறியா அப்படிங்கிறாங்க. நம்மளும் சரி மொத்தம் வராமல் இருக்கிறதுக்கு 4900 வந்ததுன்னு வாங்கின்றோம். அப்போ என்ன ஆகுது, அவருக்கு ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் தரோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷை டெபிட் பண்ணுறீங்க. எவ்வளோ ரூபாய்க்கு, 4900க்கு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கன்வென்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு டெபிட்லாம் போட்டுருவோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டா அலௌடா, டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணுறோம். எவ்வளோ ரூபா, 100 ரூபாய் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். இப்போது 5000 டெபிட் சைடு. இது யாரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோம், குமார் வந்து நம்மளோட டெட்டார், அவர் நமக்கு பணத்தை கொடுத்துட்டார். ஸோ அவர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். எவ்வளோ ரூபாய்க்கு, 4900 தான் கொடுத்தாருன்னு நம்ம போட்டோன்னா என்ன ஆகும், அக்கௌண்ட் டேலி ஆகாது. அவரோட 5000ஐயும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ என்ன ஆகிடுறது, டெபிட் கிரெடிட் டேலி ஆகிடுறது. இப்போ நம்ம போட்ட என்ட்ரி கரெக்டானு பார்ப்போமா, கரெக்டாக. தப்பாக இருந்தால் இது நம்மளை அலோவ் பண்ணதை முடிக்கிறதுக்கு கரெக்ட் பண்ணிட்டே வந்தோன்னா அலோவ் பண்ணோம். ஷோ ஆன்சர், நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டுங்கிறதுனால இது. இப்போ இன்னொரு புது கொஸ்டின் அப்படின்னு போட்டிங்கன்னா வேறு ஒரு கொஸ்டின் கொடுக்கும். பாட் மிஷினரி ஃபார் 80,000, பெய்ட் 30,000 பை செக் அண்ட் த பேலன்ஸ் ஆன் கிரெடிட். இதை நான் ஆன்சர் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு வந்து டூல் என்ன பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸுக்கு வந்து அமங் மினி டாபிக்ஸ் கிட்டத்தட்ட 100 இன்ட்ராக்டிவ் டூல் இருக்குது. அதில் ஒரு டூல் நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், காமர்ஸ் பார்த்துட்டோம், ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம், கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம், அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு டூல் பார்ப்போம். இந்த டூல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதோட தியரியே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் டூலும் 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அதுக்கு தான் ஆக்சுவலாக டூல் வேணும். ஏன்னா நீங்கள் பொறுமையாக பண்ணி பார்க்கலாம். இந்த டூல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ஆர் விலைவாசி ஏறுறது அப்படிம்போம். அது வந்து 7% இருக்கலாம், 8% இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட்டால் அதை பொறுத்துக்க முடியாது. ஏன்னா சாதாரண மக்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து அக்செப்டபிள் பேண்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 2 to 6 இருக்கலாம். 4.5 இஸ் த அக்செப்டபிள் லிமிட். அங்கே வரணும். 6 இருந்தாலும் குறைச்சின்னு வரணும், 2 இருந்தாலும் ஏத்தின்னு வரணும், 4.5 இஸ் த அக்செப்டபிள் லிமிட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதை பண்ணுறதுக்கு என்ன ஆகும், ரிசர்வ் பேங்க் வந்து மானிட்ரி பாலிசி வச்சுருப்பா. இப்போ இந்த மானிட்ரி பாலிசி டூல் அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இது பண்ணியிருக்கோம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு 2 இருக்குது. அது என்னென்னா, கிரெடிட் கிரியேஷன் பேங்க்ஸ்க்கு ஒரு இது உண்டு. இப்போ 100 ரூபாய் நீங்கள் கொண்டு போய் பேங்க்குக்கு போட்டிங்கன்னா பேங்க் அந்த 100 ரூபாய் என்ன பண்ணும், இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், உங்கள் 100 ரூபாய் இன்னொருத்தருக்கு 100 ரூபான்னு ஒரு 200 ரூபாய் இஸ் கிரியேட்டட் இன் த சிஸ்டம். அந்த 2வது 100 ரூபாய் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பேங்க்கில் போடுவாங்க. அப்போ அது 300 ஆகும், 400 ஆகும். இது ஒரு 6-7 தடவை க்ளோ ஆகும். அப்போ என்ன ஆகும், ஜனங்க கையில் நிறையா பணம் இருக்கும், விலைவாசி ஏறும். அந்த விலைவாசி ஏறுறதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கேஷ் ரிசர்வ் ஜனங்க கையில் இருக்கிற பணத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். அது என்ன ஆகும்னா, 100 ரூபாயில் 4.5 ரிசர்வ் பேங்க்கு கொடுத்துடணும், 18 வந்து பேங்க்கை தாங்களே வந்து லிக்விட் அசட்ஸாக வச்சுருக்கணும். அப்போ என்ன ஆகும், அவுட் ஆஃப் எவ்ரி 100 ரூபி 22.5 ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க. 77.5 தான்
கிரெடிட் கிரியேஷனுக்கு போகும். இப்போ அந்த 77.5 அதிகம்னு நான் ஃபீல் பண்ணால் என்ன பண்ணோம், 4.5 ஏற்றுவேன். அப்போ என்ன ஆகும், 77.25 குறையும். 9 இருந்த இன்ஃப்ளேஷன் 8.7 குறையும். அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 18.5 ஆனோன்னா என்ன ஆகுது, 8.7 8.3 ஆகுது. இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரெப்போ ரேட் அண்ட் பேங்க் ரேட்டுங்கிறது என்னென்னா, ரெப்போன்னா ஷார்ட் டேர்ம் லோன், பேங்க் ரேட்னா லாங் டேர்ம் லோன். இது என்ன ஆகும், பேங்க் 6.75 வாங்கி தங்க செலவெல்லாம் போக தங்க ப்ராஃபிட்டும் சேர்த்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கடன் கொடுக்கும், 10% கடன் கொடுக்கும். இப்போது இந்த 10% கடன் அதிகமாக போகிறதுன்னா கடனை குறைக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 11% ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க் ரேட்டை ஏற்றுவாங்க. பேங்க் ரேட்டை ஏற்றின உடனே என்ன ஆகும், இந்த பப்ளிக் ரேட் ஏறின உடனே என்ன ஆகும், இது குறைய ஆரம்பிக்கும். 7.6 அப்படின்னு குறைஞ்சுட்டே வரும். அதே மாதிரி ரெப்போ ரேட்டும் குறையும். இப்போ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை ஏற்றுறேன், எனக்கு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஈவனாக ஏற்றின்னு வரணும். 6 வந்துடுது, 5.8 எடுத்து இன்ஃப்ளேஷன் பேலன்ஸ்டு ஆகிடுது. இதே மாதிரி ஸ்லோ டவுனுக்கு பண்ணலாம். உங்களுக்கு இதோட தியரி புரியணுன்னா இங்கே அந்த தியரிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணியும் பார்க்கலாம், அது ஏன் நடக்கிறதுங்கிற தியரி புரியறதுக்கு இங்கேயும் பார்க்கலாம். தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கும் 50லேருந்து 100 டூல்ஸ் ஒரு சப்ஜெக்டை பொறுத்து பண்ணியிருக்கோம். Use that, understand the subjects well. Thank you.